எடுத்தவங்க வாசிங்க. சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம், அதில் 6வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சகரியா 10வது அதிகாரம் 6வது வசனம். நான் யூதா வம்சத்தை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தம் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள் போல் இருப்பார்கள். தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தராகிய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு முறை இங்க வந்து பிரசங்கம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் எனக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். இது 2வது முறையாக உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறார். அதற்கு தேவனுக்கும் நான் பாஸ்டருக்கும் பாஸ்டமாகவும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அழைத்து எங்களை உபயோகப்படுத்துகிறதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யூதா வம்சத்தார் என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவர் பாஸ்டர் யூதா வம்சத்தார் தானே போட்டிருக்கு, எங்க பேர் போடலையே, தமிழர்கள்னு என்ன பண்ணல எழுதலையே அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படிதானா? அப்போ அதுக்கு தான் முன்னாடி இருந்து வரப்போறோம். இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, யாக்கோபு பத்தி ஆராதனையில பேசினாங்க. அப்படிதானா? அப்படியே சொல்லி இது பண்ணாங்க. அப்போ யாக்கோபு யார்? அந்த யாக்கோபு ஈசாக்குனுடைய குமாரன். யாக்கோபுடைய பிள்ளைகள்ல வருகிறவர் தான் இந்த யூதா. அப்படிதானா? யோசேப்பு வருகிறார், அதுக்கு முன்பதாக யார் வருகிறார்? யூதா வருகிறார். யூதாவுடைய வம்சாவளியில தான் போவாஸ் என்று ஒரு நபர் வருகிறார். யார் அவர்? ரூத்தினுடைய கணவனாக ரூத்தை ஏற்றுக்கொண்ட போவாஸ் வருகிறார். அதற்கு பின்பாக தான் நான் வாசித்தோம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில். அது யாரு? தாவீது அந்த தலைமுறை தான் வருகிறார். தாவீதின் வேறுமானவர் தான் நான் கொண்டிருக்கிற என்னுடைய யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வேகமாக வாசியுங்கள். ரோமர் 8, 28, 29. அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய். அடுத்த வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே எப்படி இருக்கிறாரா? அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரான. யார் அந்த அநேக சகோதரன்? சொல்லுங்க. நான் தான் அந்த அநேக சகோதரன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அவருடைய குமாரன் யாரா இருக்கிறாரா? முதல் பேரான குமாரனா இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவன் உங்களை முன்குறித்தபடியினால் உங்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப இந்த சகரியால வாஸ்த வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானா? அவர் என்ன பண்ணுவாரா? யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி என்று சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு காலையில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், போவாஸ் என்று சொல்லி ரூத்துக்கு ஒருவர் இருந்தார். நமக்கு போவாஸாக இயேசு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விடாய்ச்சவர்களாக இருக்க விடுகிறதில்லை, தள்ளப்பட்டவர்களாக விடுகிறதில்லை. அவர் நம்மை கூட்டி எடுக்கிற தேவகுமாரனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் யூத வம்சத்தாராய் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28 புறப்பட்டு ஆரானுக்கு போக என்ன பண்ணினாரா? பிரயாணம் பண்ணினார். இந்த வசனம் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிந்த வாக்கியம் தான். இதற்கு முன்பதாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
என்ன நடக்கிறது? தகப்பன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். யாரை விரும்புகிறார் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி? ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அழைக்கிறார், ஐயா நீ போய் என்ன பண்ணு, வனாந்திரத்துல போயிட்டு நீ வேட்டையாடு, எனக்கு நல்ல பதார்த்தங்களை உணவாய் சமைத்து கொண்டு வந்து எனக்கு தா. அதனால நான் அதை சாப்பிட்டு என் ஆத்துமா களி கூர்ந்து நான் என்ன பண்ணுவேன், அதனால உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஈசாக்கு சொல்லுகிறார். இதை பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தது யாரு? ரெபெக்காள் கேட்டுக்கொண்டு ஓடி போய் உன்னுடைய அண்ணனை மாத்திரம் ஆசீர்வதிக்க தகப்பனார் சித்தமாக இருக்கிறார், நீ முதலாவது என்ன பண்ணு, ஒரு இத கடாவை எடுத்துட்டு வா, அதை நான் சமைச்சு தரேன், உங்க அப்பாவுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நான் என்ன பண்றேன் சமைச்சு தரேன், நீ கொண்டு போய் கொடு. அப்ப யாக்கோபு சொல்லுகிறார், ஏசாவை போல நான் என்ன கிடையாது, ரோமம் நிறைந்தவனா இல்லையே, என்னுடைய பேச்சு வித்தியாசமா இருக்குமே, எங்க தகப்பனார் கண்டுபிடிச்சுவாருன்னு அதுக்கு என்னெல்லாம் மேக்கப் செய்ய முடியுமோ அந்த ஆட்டு தோலெல்லாம் எடுத்து தன்னுடைய சரீரத்துல என்ன பண்ணாராம் அந்த அம்மா அவங்க போட்டு வைத்து தன்னுடைய அண்ணனுடைய ஆடையை அவனுக்கு உடுத்து வைத்து அனுப்பி விடுகிறான். அப்படி இவன் மாறு வேடத்துல எங்க போகிறான்? இப்போ தகப்பனிடத்துல போகிறான். நல்ல கவனிங்க, நிறைய நேரங்கள்ல அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். நம்முடைய தகப்பனிடத்துல மாறுவிடம் தேவையில்லை, நான் யாராக இருக்கிறேனோ அப்படி போனாலே போதும். சொல்லுங்கள, என் தகப்பன் என்னை அப்படியாக வரவேற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதத்தான் இந்த சங்கீதத்துல 51வது சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்க, அப்படிதானா? என்ன பாவம் செய்தாலும் ஐயா பாவம் செய்யலாமான்னு கேட்க கூடாது, அதுக்காக கிருபை உண்டு, அதற்காக எல்லாம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் மிகுந்த கிருபையினால் நம்ம மீட்டுக் கொள்ளுகிறார், நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பின்பதாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்ப யார்கிட்ட வந்துருச்சு? யாக்கோபுக்கு வந்துருச்சு இல்லையா? உடனே என்ன பண்றாங்க, ஏசா அவனை கொலை செய்ய மனதா இருக்கிறான் என்று சொல்லி நினைத்து இந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய நேசகுமாரனை நீ என்னுடைய தகப்பனார் வீட்டுல இருக்கிற என்னுடைய சகோதரத்துல ஓடிப்போ என்று சொல்லி அனுப்பி விடுகிற அந்த அதிகாரத்துக்கு பின்பதாகத்தான் இதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக சுட்டி காட்ட விரும்பப்படுகிறேன். இதுல தொடர்ந்து நம்ம வாசித்தோமானால் 11வது வசனத்தை பாருங்கள். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமனித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து என்ன பண்ணி கொண்டிருந்தாரா? நித்திரை செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஒரு சொப்பனம் வருகிறது. அதுல என்ன பண்ண இருக்கு? அந்த சொப்பனத்துல ஒரு ஏணி, ஒரு பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு ஏணியை கண்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறோம் என்று சொன்னால், யாக்கோபை போல ஒரு சூழ்நிலை நிற்கிறோம். என்ன யாக்கோபை போல சூழ்நிலைமை? ஏமாத்துறோமா பாச? இல்ல, அப்படி நான் சொல்ல விரும்பல. ஆனா நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள்ல நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இந்த 2026வது வருஷத்துல இந்த முதல் மாதத்துல இருக்கிறோமே, அடுத்த மாதத்துல என்ன நடக்கும், இந்த மே மாசத்துல என் படிப்பு முடிகிறது, அடுத்த கல்வி ஆண்டுக்குள்ள போகிறேனே, என்ன நடக்க போகிறது, என்னுடைய பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்கிறது என்று சொல்லி பல காரியங்கள்ல என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை விடாய்ச்சவர்களாக இருக்கலாம், உங்க பாதை வனாந்தரத்தின் பாதையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் ஒரு வாசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வாசலை ஒருவனும் விட முடியாது. அது உனக்காக திறந்த வாசலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் இருக்கிறார், உனக்கு கொஞ்சம் வளர்க்க வேண்டும், என் வசனத்தை நீ மறக்காம என் பாதையை நின்றனால உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சொப்பனத்தை காண்கிறதான யாக்கோபை இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம வாசித்தோம், சகரியாவின் புஸ்தகத்துல வாசித்தோம், அவர்கள் என்னால் எப்படிப்பட்டிருப்பார்களா, ஒரு காலம் தள்ளிவிட படாதவர்கள் போல இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லுகிறார், நம்முடைய தகப்பன் உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தகப்பன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய தகப்பன் ஒரு காலம் நம்மளை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதற்காகத்தான் சொல்றார், அவர் நம்முடைய நல்ல தகப்பன் என்று சொல்லி. ஆமென். நமக்கு பொல்லாங்கான தகப்பன் கிடையாது, அப்படிதானா? இந்த உலகத்துல இருக்கிற தகப்பன் கூட நம்மளை நல்லா போஷிக்கணும், நல்லா பராமரிக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்க தகப்பனாகிய தேவன் உங்களை கைவிடுவாராங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆமென் சொல்றோம்? அப்படியே உங்களுக்கு நடக்கட்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த யாக்கோபு இவருடைய சூழ்நிலைமையை பாருங்களா, பயம். யாக்கோபு என்ன சூழ்நிலை இருந்திருப்பாரு? பயத்துல இருந்திருப்பாரு. தன்னுடைய தாயினாருடைய தகப்பனார் தேசம் எப்படி இருக்கும் தெரியாது, மாமா எப்படி நம்ம வரவேற்பாருன்னு தெரியாது. இதுக்கு மேல ஒரு பயம் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பெரிய, அவன் என்ன பண்றான், வெட்டணும்னு சுத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்ட பயம், நாளைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு பயம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், யாக்கோபு திரும்பி வரும்போது இரு படிவாளங்களை உடையவனாக இல்ல, போகும்போதே கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் மூலமாய் வந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்படிதானா? கவனிக்கிறீங்களா? என்ன ஏதோ தப்பான உபதேசம் பண்ற மாதிரி பாக்குறீங்களா? பாஸ் ஏதோ வித்தியாசமா சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம திரும்பி வரும்போதுதான் யோசித்தோம். ஆமென். ஏற்கனவே நம்ம போகும்போதே ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு வந்துருச்சு? யாக்கோபுக்கு வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா யாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. எங்க ஆசீர்வதிக்கிறாரு? வனாந்திரத்துல நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? அதை வாசிங்க பாப்போம். வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதன் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமா இருந்தார்கள். அதற்கு மேலான கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தைரியம் இல்லாத யாக்கோபுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? இந்த இடத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொன்னாங்க, சபையை கட்டுற வரைக்கும் ஜெபம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமா அந்த நாட்களில் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இடத்தை தருகிற வரைக்கும் கர்த்தர் சும்மா இருக்க போவதில்லை. அவர் உங்களை வரிசீகம் பண்ணி ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் வானத்தை திறந்து இதன் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. ஆமென். பயப்படுவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் சும்மா கிடையாது, நம்ம தைரியமா இருக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சகரியா 10:6 மறுபடியும் வாசிப்போம் சத்தமா. பலப்படுத்தி திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்கள் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவாரா? நீங்க செபிக்கும் போது இன்னைக்கு கர்த்தர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க இதயத்தில் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா வார்த்தையும் கர்த்தருடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதை சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு நடத்தி தருவார். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி, அவர்களுக்கு இடம் போகாத போகிறோம். உங்கள் சபை இடம் போகாத போய் நடக்க போகிறது. கர்த்தர் புரியும் உள்ளதாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் இந்த வசனத்தை எடுக்கல, ஆனா இத பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஞாபகப்படுத்துகிறாரு. கர்த்தர் இந்த 10வது அதிகாரத்துல 10வது வசனம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது போல, உங்கள் வீட்டையும் உங்கள் சபையையும் கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் இதை செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறது. நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா கரங்களை கட்டி, நீ நினைத்துக் கொண்டிருக்கிற இது ஏதோ வசனம், இது நிறைவேறாது, இது எனக்காக அல்ல என்று சொல்லி உன்னிடத்தில் தான் பேசுகிறார் ஆண்டவர். உன்னை கொண்டு தான் பேசுகிறார். நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் முடிக்கிறதற்காக வானத்திலே ஒரு வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. ஆமென். பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய மையம். ஆனா 2-3 இடங்களை நான் சொல்லி நான் பிரசங்கிக்க விரும்பப்படுகிறேன். ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா
ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். சீக்கிரமா முடிச்சிருவேன் அதற்காக. ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்குகிறார். அவர்கள் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். என்ன தவறு செய்யறாங்க? புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு கனியை புசித்தார்கள். கீழ்ப்படியாமையின் பாவத்தை என்ன பண்றாங்க? செய்கிறார்கள். அப்படிதானா? உடனே அங்க என்ன நடக்குது? கீழ்ப்படியாமையின் பாவம் செய்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீ என்ன பண்ணுவ? இந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டு கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, வருத்தமும் சஞ்சலமும் தான் உனக்கு இருக்கும், எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணிடுறாரு? அனுப்பிடுறார். இதை ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதியில தாவீதை கூட நம்ம முக்கியமா வைக்கிறோம். இன்னைக்கு 51வது சங்கீதத்தை வாசித்தோம். அதுல 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. பத்தாவது வசனம் வாசிங்க. அதுல சுத்த இருதயத்தை என்னில், அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்போ தாவீது கேட்கிற முதல் காரியம், அது பெரிய தவறுதான் இல்லை என்று சொல்லல. ஆண்டவர்கிட்ட கேட்கிற காரியம் என்ன? என்னை உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாது. ஏன் இந்த காரியத்தை கேட்கிறார்? ஏற்கனவே ஆதாம் என்ன பண்ணப்பட்டார்? தள்ளிவிடப்பட்டாரா? இதற்கு முன்பதாக இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா, முதல் படைப்பாகிய லூசிபர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? அவர் யாரு? லூசிபர் யாருன்னு தெரியாதா? தேவனை ஆராதிக்கிறதற்கு என்று சொல்லி படைக்கப்பட்ட ஒரு தூதன். அவர் தான் இப்ப யாரா இருக்கிறாரு? சாத்தான் நம்ம சொல்லி அடையாளப்படுத்துகிறோம். அவரும் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படிதானா? ராமையும் சொல்லுங்களேன். நான் எதுவும் தப்பா பிரசங்கம் பண்ணல இல்ல? புரியுதுல உங்களுக்கு? லூசிபர் தள்ளப்பட்டிருக்கிறாரா? ஆதாம் தள்ளப்பட்டாரா? தாவீது தள்ளப்பட்டாரா? மோசே தள்ளப்பட்டாராங்க? சந்தேகமா இருக்குதா? மோசே தள்ளப்படல. அப்படிதானா? கானானுக்குள்ள போனாரா மோசே? உனக்கு கானான் கிடையாது, என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? தள்ளப்பட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு இந்த காலையில ஒரு வார்த்தையை கேட்க விருப்பப்படுகிறேன். இவ்வளவு வரையும் ஆண்டவர் தள்ளினார்ல, உங்களை என்னை ஏன் ஆண்டவர் தள்ளாம வைத்திருக்கிறார்? புரியுதா உங்களுக்கு? அவர்களை விட நம்ம ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை. அப்படிதானா? மோசையை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீதை பற்றி சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ இவர்களை விட நாம் பெரிய பரிசுத்தவான்களாகவோ பெரிய ஞானவான்களாவோ இருக்க முடியாது. அவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எனக்கு ஏன் கிடைச்சது? அதைத்தான் நம்ம வாசித்தோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நம்முடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்திருக்கிறார். இதுக்கு ஒரு ஆமென் சொல்லியிருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், பாவம் ஒரு பக்கம் இருக்கிறது. பாவம்னா என்ன? நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு காரியம். அது என்ன பாவம் வேணா இருக்கலாம். ஒரு சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னதான்? பாவம் தான். அப்போ பாவம் ஒரு பக்கம் இருக்கிறது, அதை பிரிந்து செல்லுகிற ஒரு பாதை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில இந்த வருடத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், இந்த ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணனா? உடனே ஓடி போய் மரத்துல என்ன பண்ணிக்கிட்டான்? மறைந்து கொண்டான். ஏன் மறைந்தான் ஆதாம்? ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் பாவம் செய்தார் என்று சொல்லி? ஏன் மறைந்தான்? இதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட உறவாடினவன் தானே, ஆண்டவனோடு கூட நின்றவன் தானே, சாயங்கால வேளையில குளிர்ச்சி நேரத்துல ஆண்டவர் வரும்போது சுத்தி திரிந்தவன் தானே ஆதாம். ஏன் ஆதாம் ஆண்டவரை பார்த்து ஓடி போனார்? பாவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன உள்ள வந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. பயம் வந்துச்சு. ரெண்டாவது, முதல்ல நமக்கு பாவம் வந்தோன்னு என்ன வருது? பயம் வருது. சில நேரம் பயமும் என்ன பண்றது இல்ல, வர்றது. பயமா எங்களுக்கு அதெல்லாம் வராது பாஸ்டர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, நமக்குள்ள என்ன வருதுன்னா குற்ற மனசாட்சி வருது. அப்படிதானா? அடுத்த தடவை நீங்க ஜெபம் பண்ண உட்காரும் போது உங்களுக்கு என்ன நினைவு வரும்? நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? நம்மளெல்லாம் நோக்கி பாப்பாரா? நான்லாம் ஜோமனா நடக்குமா? எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? நான்லாம் ஜோமனா நடக்காது பாஸ்டர் சொல்றவங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம்.
கை தூக்க மாட்டேங்கிறீங்க. பிரைஸ் இல்ல. நாம கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அப்போ நான் ஜெபித்தால் நடக்காது, நான் பல காரியங்களை இப்படி செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய மனது நம்மை குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போயிடும். அப்படித்தானா? உண்மையா இல்லையா? மூன்றாவது, நான் தான் இதற்கு சாபம் என்று சொல்லி இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில பாருங்க, துரத்தப்பட்டதற்கு காரணம் பிசாசு என்ன சொல்லியிருப்பான்? ஒன்னாலதான் என்ன ஆயிடுச்சு? ஏதன் என்ன பண்ணிட்டார்? அவர் மூடிட்டார். அப்போ சாபம் என்று சொல்லி நம்மை பார்த்து பிசாசு சொல்லி கொண்டே இருப்பான். ஆண்டவர் இன்றைக்கு 3 காரியத்தையும் உடைக்க விரும்பப்படுகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ஜீவனையும் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், உன்னுடைய காரியமாய் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால அவர் எல்லாவற்றையும் மாற்ற விரும்பப்படுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இனி பாவி என்று நீங்கள் அழைக்கப்படுகிறதற்கல்ல, கர்த்தருடைய நீதி உங்கள் மேல் இருக்கிறதுனால நீங்கள் நீதிமானா இருக்க விரும்பப்படுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. பிசாசு முதல் வகையா என்ன செய்ய விருப்பப்படுகிறான் என்று சொன்னால், உங்கள் அடையாளத்தை உங்களிடத்திலிருந்து எடுக்க விருப்பப்படுகிறான். நல்லா கவனிக்கணும். நீங்க யாருங்கிறத பிசாசு என்ன பண்றான்? உங்க இடத்துல இருந்து மாற்ற விருப்பப்படுகிறான். ஏன் பாஸ்டர் மாற்றணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாருன்னே தெரியலன்னு வைங்களேன், உங்களுடைய தரிசனத்தை உங்களால செய்ய முடியுமாங்க? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த ஒரு பிளான் அவர் செய்ய முடியுமா? நீங்க யாருன்ற உங்களுக்கு தெரியலன்னா, கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியுமா? நீங்க யாருன்னே சொல்ல முடியுமா? நீங்க பிரயாணப்பட்டு போகல, உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்க ரீச் ஆக முடியுமா? நீங்க என்ன எதுக்காக போறீங்கன்னே தெரியலன்னா எங்க போறோமோ சரியா போயிட முடியுமாங்க? நீங்க நான் ஒரு உதாரணத்தை கேட்கிறேன். ஒரு ப்ளூ பிரிண்டே இல்லாம வீடு கட்ட முடியுமா? சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம யோசிச்சிருப்போம், எங்க வீட்டுல இந்த இடத்துல ரூம் இருக்கும், இந்த இடத்துல என்ன பண்ணும், கிச்சன் இருக்கும், இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கும், இந்த இடத்துல ஹால் இருக்கும், நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஆனா கெட்டுகிறதுக்கு ஒருத்தர் வருவார் தெரியுமா? கொத்தனாரு, மேஸ்திரி, இன்ஜினியர்ன்ட்டு. அவர் என்ன கேட்பார் கையில? உங்ககிட்ட வந்து எந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்பாரா, இல்ல ப்ளூ பிரிண்ட கொடுங்கன்னு கேட்பாரா? என் கூட இருக்கிறீங்களா நீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையில சரியா நீங்க செயல்பட முடியுமா? அப்போ பிசாசு என்ன பண்ணுகிறான்? உங்க அடையாளத்தை இன்னைக்கு மாற்றணும்னு சொல்லி அவன் சொல்லி கொண்டே இருக்கிறான். இல்லப்பா, ஆதாமுக்கு அதுதான் நடந்தது. ஏற்கனவே ஆதாம் எப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டவன்? தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆகிய ஆதாம். ஆனா சொல்லுகிறான், இந்த பழத்தை சாப்பிட்டாதான் நீ என்ன ஆவ? தேவனை போல. ஐயா, நான் ஏற்கனவே தேவனாவை போலதான் இருக்கிறேன். தேவனை போல வல்லமை இல்லாமல் இருக்கலாம், தேவனை போல குணாதிசயங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அவருடைய சாயலில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனாய் புரிந்திருக்கிறாரோ அப்படிதான் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ஞானத்தை ஆதாமிடத்திலிருந்து எடுத்தது யாரு? பிசாசு. புரியுதா உங்களுக்கு? இப்போ முதல்ல என்ன பண்றான் பிசாசு? நம்மிடத்துல அடையாளத்தை அழிக்க விருப்பப்படுகிறான். இரண்டாவது, ஏற்கனவே சொன்ன, நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, திரும்பி வர முடியாத அளவுக்கு ஒரு குற்ற மனசாட்சியை உள்ள வைக்கிறான். பாசமா சொன்னாங்க, யாராவது தன்னுடைய செய்த தவற எழுதி தன்னுடைய தலைமுறைக்கு கொடுத்துட்டு போவாங்களா? ஏன் கொடுத்துட்டு போக மாட்டாங்க? ஏன்னா உள்ள குத்தும், மனசாட்சி குத்தும். ஐயோ, நம்முடைய தகப்பனார் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவரா, நம்முடைய மூதாட்டி இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவரா என்று சொல்லி உள் மனசாட்சி நம்மை மறுபடியும் மறுபடியும் வாதித்து கொண்டே இருந்திருக்கும்ல. அதனாலதான் எழுதி கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், குற்ற மனசாட்சி அன்றைக்கு உடைச்சு எரிகிறதற்கு கர்த்தர் வல்லமை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் ஒருவேளை எழுத முடிந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஆமென். மூன்றாவது, நீதான் சாபக்கேடு. பலர் சொல்லியிருப்பாங்க, அப்பா இந்த இடத்துல நீ இல்லைன்னா என்ன பண்ணிருக்கு? இந்த இடம் நல்லா இருந்திருக்கும், குடும்பம் நல்லா இருந்திருக்கும், சபை நல்லா இருந்திருக்கும், நீதான் இங்க சாபம் அப்படின்னு சொல்லி நம்மை மறுபடியும் மறுபடியும் தலை தூக்க விடாமல் அவர்கள் அவமானப்படுத்தி கொண்டே. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு உடைத்து தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே இந்த காரியத்திற்கு, என் வாழ்க்கையில இப்ப நான் நடந்து போகிற பாதையில நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்துக்கு நான் தான் காரணம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை நான் உடைத்து எறிவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். கர்த்தராகிய நான் அதை செய்வேன். ஏன் தெரியுமா? நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ
இந்த அடையாளம், எந்த அடையாளம்? பாவிங்கிற அடையாளத்தை எடுத்துட்டு அவர் என்ன தரப்போகிறாரு? குமாரனுடைய சாயலை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, நமக்கு குற்ற மனசாட்சியும் பயமும் இல்லாமல் என்ன கொடுக்கிறாரா? வேத வசனம் சொல்லுகிறது, நாம் பயப்படும் ஆவியை பெறாமல் எப்படி பெற்றுக்கிறோமா? அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது சொல்லுகிற, நான் தான் சாபம்னு நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா, முதலாவது மனிதனாகிய ஆதாம் மூலமாய் பாவம் வந்தது போல என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாவது ஆதாம் மூலமாய் நமக்கு பரலோகம் என்கிற மீட்பு உண்டாயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்குள்ள கீழ்ப்படியாமல் வந்திருக்கும் போது ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல் உள்ள அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால அது கீழ்ப்படிதலாய் மாறி அவருடைய நீதி எனக்குள்ள நீதியை வந்ததுனால இன்னைக்கு நான் நீதிமானாக நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் நான் நிலைத்திருக்கிறானாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் தள்ளப்படாதவர்களை போல கர்த்தருக்கு முன்பதாக நினைத்து நின்றுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பழைய பாட்டு காலத்துல நல்லா கவனிக்கணும். பாவம் என்ன பண்ணாது? மன்னிக்கப்படாது, மாறாத மூடப்படும். அதுதான் வேதம் சொல்லுகிற, ரத்தம் சிந்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்ல. பாவம் என்ன பண்ணிச்சு? அந்த பலிமிருகத்தோடைய ரத்தம் பாவத்தை மூடும். ஆனா என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அது நான் செய்த எல்லா காரியத்தையும் புறம்பு தள்ளுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இதைத்தான் எழுதுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை சிலுவையிலே கர்த்தர் குலைத்து போட்டார் என்று சொல்லி எல்லா அதிகாரத்தையும் அவர் குறித்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சி பேப்பர் இருக்குது, அது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு ஒரு எரேசரை வச்சு அழித்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுதி வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை, உங்களுக்கு விரோதமா எழுதி வைத்திருக்கிற குற்ற மனசாட்சியை, உங்களுக்கு விரோதமா எழுதி வைத்திருக்கிற சாபம் என்கிற பெரிய காரியங்களை இன்றைக்கும் கர்த்தர் அழிக்கிறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்ப அவர் அழிச்சிட்டாருன்னா அந்த பேப்பர் எப்படி இருக்கும்? பிளாங்கா இருக்கும், அப்படியா? ஆனா சொல்லுகிறார், கர்த்தர் மறுபடியும் அதுல புதிய காரியங்களை எழுதி வைக்கிறார். ஆமென் சொல்லுகிறேன். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய விருப்பப்படுகிறேன், அது இன்றைக்கு துவங்க போகிறது. அவாந்து வெளியில் ஆறுகளை உண்டாக்குற தேவனுக்கு முன்னாடி சொல்லுகிறார், இந்த நாள்ல ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை யோசித்து கொண்டு வந்திருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு வானத்தின் வாசலை உனக்காக ஏற்படுத்தியிருக்கிறேன். மகனே, நான் உனக்காக ஒரு 7 படிய மேல இறக்குறீங்க, அது உன்னை கீழே விட விடாது. நீ போகிற பாதையில உன்னோடு கூட இருக்கிறதுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வானத்திலிருந்து இறங்கின அந்த படி இருக்குல்ல, அது எங்க வேணாலும் வைக்கப்பட்டிருக்கலாம், அப்படித்தானே? வானத்திலிருந்து இறங்குற படி எங்க? ஏங்க அந்த யாக்கோபு படுத்திருக்கிற கல்லுடைய தலைமாட்டுல வந்து நின்னுச்சு? யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த இடத்துல வந்துச்சு? ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் அந்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அது அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துக்கு செல்கிற உண்மை மூலமாக இருக்கிறது. ஆமென். இந்த மாதனூர் பகுதிக்கு வரும்போது சொன்னாங்க, என்னுடைய ஒய்ஃபோட வீட்லயும் சொன்னாங்க, அது ரொம்ப ட்ரையான ஏரியா, பயங்கரமான பிரச்சனைகள் நிறைந்த ஏரியா. இதுக்கு முன்னாடி நாங்க வந்த உடனே நாங்க கேள்விப்பட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? சூப்பர் பாஸ்டர் நீங்க வந்திருக்கிறீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி 3 பேர் என்ன பண்ணாங்க? உங்களை மாதிரி வந்தாங்க, 3 பேரும் எப்படி நல்ல விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா? என்ன புரியுதா உங்களுக்கு? உங்களை மாதிரியே 3 பேர் வந்தாங்க, 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய தவறுன்னு நான் சொல்ல விருப்பப்படல, ஆனா நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நிலை நிற்க பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ஒரு விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த பர்வதம் எது தெரியுமா? உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. அது ஒரு வெற்றியாக உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு தேவனுக்கு கொண்டு போவார். இந்த வார்த்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சீக்கிரமாய் அந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய கண்கள் காண செய்த தேவன் இன்றைக்கு காலையில் சொல்கிறார், நீ என்னால் தள்ளிவிடப்படாதவர்கள் போல் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதே போல யாக்கோபு எப்படி தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போனாரோ, எப்படி ஆதாம் தன்னுடைய அந்த தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான், அதே போல ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். தெரிந்த பகுதி தான், இதை வாசித்து இதுல இருந்து முடிக்க விருப்பப்படுகிறேன். லூக்கா 15:12 இருந்து வாசிக்கலாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அந்தபடி பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான். பஞ்சம் உண்டாயிட்டு குறைபட தொடங்கி நிறைய நேரங்கள் நம்முடைய சூழ்நிலை சில நபர்களோட ஒட்டி கொள்ளுகிற சூழ்நிலை போல இருக்கிறது. அப்படித்தானா? பல நேரங்கள்ல எங்க ஆசீர்வாதம் வருமோ, சில பேர் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறவன் பக்கத்துல நின்னா நாமளும் என்ன பண்ணுவோமா தெரியும். கேமரா முன்னாடி நிக்கணுமா, ஒருவன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அவன் பின்னாடி. இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய நேரத்துல பாருங்க, நியூஸ் பார்க்கிறவர்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் நின்று பேசினாங்கன்னா அவர்கள் பக்கத்துல நிற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அடிபிடி சண்டையா இருக்கும். பக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, இடிச்சு நெரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், சில நேரங்கள்ல நம்முடைய பாதை ஒட்டி கொள்ளுகிற அனுபவத்தை போல இருக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் என்று சொல்லி விருப்பப்பட நினைக்கிறேன். அது சிலரோடு ஒட்டி கொள்ளலாம், சிலர் பாவங்களோடு ஒட்டி கொள்ளலாம், சில நண்பர்களோடு ஒட்டி கொள்ளலாம், சில நேரங்கள்ல வேலையோடு நீங்க ஒட்டி கொள்ளலாம். ஆனா உங்களை ஒட்டி கொள்வதற்கு அழைக்கல, உங்களை வேலைக்காக அழைக்கல, உங்க சிலருடைய பாதையில நீங்க அவர்களோட பிரயாணிக்கிறதற்கு கூட செல்கிறதுக்காக அழைக்கல. கர்த்தர் உங்களுக்காக எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார், ஒரு விடுதலையை தந்திருக்கிறார், ஒரு தகப்பனுடைய வீட்டை தந்திருக்கிறார். அந்த தகப்பனுடைய வீட்டுல அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு காலையில சொல்ல விருப்பப்படுகிறது, அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிகாரியாக, அவர் வேறு விதமாக என்னை நடத்துவாரானால் திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுத்திருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நான் வேகமா போக விருப்பப்படுகிறேன். அப்போ மறுபடியும் அந்த இளைய குமாரனுடைய கண்கள் திறக்கப்படும் போது அவன் சொல்லுகிறான், 17வது வசனம், புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானோ பசியினால் சாகிறேனே என்று சொல்லி வருத்தப்பட்டுதான் என்ன பண்ணுது அவனுக்கு சொல்லி கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் தெளிந்த, அவன் புத்தி உள்ளவனாக ஆன போது நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய் என்ன பண்ணானா, தகப்பனே, பரசுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நீ இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்பட முடியாது, அதனால நான் உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக இருக்க விருப்பப்படுகிறேன். அவனுக்குள்ள இருந்தது என்னங்க, அப்போ கில்ட்டி கான்சியஸ் இருக்க முடியல. அவனால குற்ற மனசாட்சி, தகப்பனோட என்னால என்ன பண்ண முடியல, சேர்ந்து இருக்க முடியல, பயம். அவன் நான் தான் சாபம், என்ன சொல்றான், உமக்கு விரோதமாகவும் பார்த்து நான் தான் எல்லா சாபத்தையும் பண்ணிட்டேன்ப்பா. அந்த 3 காரியமும் எல்லாருடைய வாழ்க்கையில மறுபடியும் சுத்தி கொண்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பயம் இருக்கும், குற்ற மனசாட்சி இருக்கும், நான் தான் தவறு செய்தேன், பாவி என்ற எண்ணம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தகப்பனார், அதை 20வது வசனத்துக்கு மேல வாசிங்க. குமரனாகிய இவன் மரித்தான், சொல்லுங்களேன், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று. ஆமென் சொல்லுங்களேன். நீ இனிமேல் அடிமை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு காரியமா செய்யற. என்ன செய்யறாரு, நல்ல செருப்பு கொடுங்கப்பா, நல்ல வஸ்திரத்தை கொடுங்கப்பா, நல்ல மோதிரத்தை கொடுங்கப்பா. இந்த 3 எதுக்கு அடையாளம்? நல்ல செருப்புங்கிறது நம்மை பராமரிக்கிறதுக்கு அடையாளம், நல்ல வஸ்திரம் என்பது நாம் ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அடையாளம், மோதிரம் என்பது மறுபடியும் உங்களை அடையாளப்படுத்துகிறதுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இவைகளை செய்து முடிக்கிறது உங்கள் கண்கள் காணும். ஆமென். அப்போ இந்த நல்ல இளைய குமாரன் ரொம்ப நாள் கழித்து தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறான். அப்போ யூத முறைமையின்படி, நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிந்து கொண்டிருப்பீங்க, யூத முறைமையின்படி ஒரு ஆஸ்தியை ஒருவன் பிரித்து வாங்கி கொண்டு போயிட்டானா அந்த குமாரனோ அவனோ செத்து போனான் என்று அடையாளம் தான் அது. புரியுதா உங்களுக்கு?
ஒரு ஒரு இன்னைக்கு நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு போனா ஒண்ணும் இல்ல, அப்பான்னு கூப்பிடலாம். அன்னைக்கு யூதனுடைய சம்பிரதாயத்தின்படி, யூதனுடைய பின்னணியத்தின்படி ஒருவன் தன்னுடைய ஆஸ்திய சொத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டான்னா அவன் திரும்ப என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவன் அந்த குமாரன் இவருக்கு இறந்து விட்டான் என்று அடையாளத்தை என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா சொல்லணும்னா தலை முழுகிடுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு குடத்தை எடுத்து தண்ணியை ஊத்தி, இனி நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்லுகிறதுக்கு அடையாளம் தான் இந்த ஆஸ்தியை பிடித்து கொடுக்கிற அனுபவம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு மனுஷன் பண்ணிட்டு வெளியில போயிட்டு திரும்பி ஊருக்குள்ள வந்தா யூதருடைய முறைமை எப்படி தெரியுமா, கல்லெறிந்து கொல்லப்படணும். நல்லா யோசிக்கணும் நீங்க. இந்த இளையகுமாரன் ஏன் பயப்படுகிறான் வரணும்னா, உள்ள போனா எனக்கு என்ன கிடைக்கும், கொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு நமக்கும் அதே சூழ்நிலைமை தான். மறுபடியும் நான் பாவம் மன்னிப்படையவில்லை என்று சொன்னால் நித்தியமான நரகத்திற்கு போக வேண்டுமே அப்படி என்று சொல்லுகிற ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. ஆனா சொல்லுகிறாரு, அவைகளுக்கு போகிறதுக்கு விட மாட்டேன், அதனால உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறேன், சுவிசேஷனுடைய பாதங்களில் இருக்கிற பாத ரட்சணியத்தை தந்திருக்கிறேன், உன்னை அதிகாரப்படுத்துவதற்கு ஒரு முத்திரை மோதிரத்தை உனக்கு தந்திருக்கிறேன், நான் உன்னை மறுபடியும் முத்திரை மோதிரமா வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரிவைகளை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஒரு நாள் இலைப்படைய போகிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு காலை வேளையில சொல்லுகிறேன், இவைகள் எல்லாவற்றையும் செய்யணும்னா என்னுடைய தகப்பன் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என் கர்த்தர் ஒரு நல்ல தகப்பன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நமக்கு காரியங்களை வாழ்க்கை செய்கிறார். இப்ப நான் சொல்லி முடித்துறேன் இந்த காரியங்கள்ல. யாக்கோபும் வீட்டை விட்டு என்ன பண்றாரு, வெளியில போகிறார். ஆதாமையும் சொன்ன அந்த தோட்டத்திலிருந்து வெளியில அனுப்பப்பட்டார். இப்போ இளைய குமாரனையும் பற்றி சொன்ன, அவரும் வெளியில ஓடி போய் தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்ள, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வெளியில அனுப்பப்பட்டிருந்திருக்கலாம், ஒருவேளை பாவத்துல விழுந்து சேற்றுல அடிபட்டு ஏதோ ஒரு காரியத்துல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில சொல்லுகிறார், நீ மறுபடியும் என்னிடத்துல திரும்ப வருகிற நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. நீ உன் பாவத்திலிருந்து அந்த காரியத்தை அகற்றிவிட்டு என் பக்கமாய் திரும்புகிற நாட்கள் வந்து விட்டது. அதான் சகரியால சொல்லுகிறார், ஓ இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது, இஸ்ரவேல் ஜனம் பெரிய பாதகத்துக்குள்ள இருந்தது, அடுத்த தேசம் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததா இருந்தது. ஆனா ஆண்டவர் மறுபடியும் வெளியில வர வச்சுதான் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன், நான் உன்னை நான் உன்னை பார்க்கறது எப்படி இருக்குன்னா, நீ என்னால் தள்ளி விடப்படாதவர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். கடைசியாக சொல்லுகிறார், ஓ சத்தத்துக்கு என் காதுகள் திறந்திருக்கிற செவி கொடுக்கிறதா இருக்குது என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் தள்ளிவிடப்படாதவர்களா இருக்கிறீர்கள், ஆனா தொடர்ந்து என்னை பிடித்துக் கொள்வியா, பற்றி கொள்ளுவியா? அதைத்தான் ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கிறது. நம்ம எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் திருப்பி அணைத்துக் கொள்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு காலையில சொல்ல விருப்பப்படுகிறேன், எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் திருப்ப தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் அந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ணிருங்க, வந்துருங்க. பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன். அது ஒரு பந்தை எப்படி எவ்வளவு வேகமாய் நம்ம செவரில் எறிகிறோமோ அதே வேகத்துல என்ன பண்ணிடாது, திரும்ப வந்துடும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அதே வேகத்துல என்ன பண்ணிருங்க, திரும்ப வந்துருங்க. கிருபையின் காலத்தை வீணடிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியே நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நிச்சயமா தள்ளிவிடப்படாதவர்கள போல இருப்பீர்கள். ஆனாலும் ஒருவேளை உங்களை வஞ்சிக்கிறவன் உங்களை வஞ்சித்து கொண்டு போகாதபடிக்கு, உங்கள் ஆத்துமாக்கள் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தருடைய சந்நிதியில ஜெபித்து, நல்ல ஜெபங்கள் சபையில நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க சொல்லி கேள்விப்படுகிற அழைப்புல. அப்ப அந்த சபை ஜெபத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னை ரட்சிப்பீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைய நேரங்கள்ல சபைகள்ல 51ஆவது சங்கீதத்தை எடுக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இது பாவிகளுக்குரிய சங்கீதம், இது இப்படிப்பட்ட இல்ல, இது ரட்சிப்பின் சத்தத்துடைய சங்கீதமாக இருக்கிறது, இது என்னுடைய சங்கீதமாக இருக்கிறது, எனக்காக கொடுக்கப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அதைத்தான் எழுதுகிறார், ஆண்டவரே என்னுடைய உம்முடைய சமூகத்திலிருந்து என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிவிடாதேயும். ஆமீன் சொல்லுங்களேன். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்துல, இந்த சங்கீதம் 51ஆவது சங்கீதத்துல 11ஆவது வசனத்தை வாசிங்க. தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து
எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி எழுதுகிறார். நல்லா கவனிங்க, தாவீதுக்கு பல ஆசீர்வாதங்கள் இருந்தது. என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தது? அரண்மனை இருந்தது, ராஜா என்கிற அங்கீகாரம் இருந்தது, இன்னும் ஏகப்பட்ட காரியங்கள். தன்னுடைய மகனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் விசேஷமான பொருட்களை யாரு கொண்டு வந்தா? தாவீது. அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தாவீதுக்கு கொண்டு வந்திருந்தாரு. தாவீது ஒரு காலமும், நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னை விட்டு என்ன எடுத்துறாதீங்கன்னு கேட்கலங்க. என் சொத்து சம்பவத்தை என்ன விட்டு எடுத்துறாதீங்கன்னு கேட்கல. என் பிள்ளைய என்ன விட்டு எடுத்துறாதீங்கன்னு கேட்கல. நான் நிற்கிற இந்த அரண்மனையை என்ன விட்டு எடுத்துறாதீங்க. நான் சுகமாய் படுத்துக் கொண்டிருக்கிற இந்த அறையை என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்க. என் மச்சு பொருந்திய வீடுகளை என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்கன்னு கேட்கல. அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருந்து என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பா, உம்முடைய நல்ல ஆவிய என்னிடத்தில் எடுத்துறாதீங்கன்னு சொல்லுகிறார். அப்போ முக்கியம் என்ன தெரியுமா? அந்தஸ்தை விட, ஆஸ்தியை விட, பொருளை விட, பரிசை விட எது முக்கியம் சொன்னால் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம் முக்கியம். அதற்கு திறவுகளாய் இருக்கிற தாவீதின் வேதமான இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் தூர போயிருந்தாலும், ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடாதே என்று சொல்லி மறுபடியும் அவருடைய சமூகத்துக்கு வருகின்ற ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல ஒருவேளை நீங்க அவமானப்பட்டு எந்த இடத்துல இருக்கீங்க எனக்கு தெரியல, கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நீங்க அவமானப்பட்டு கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்க ஒரு சாபம் என்று சொல்லப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் நான் உன்னை மறுபடியும் வானத்தின் வாசலுக்கு அழைத்து கொண்டு வருகிறேன். இந்த ஆண்டு மனது மகிமையின் ஆண்டாக இருக்க போகிறது, ஒரு அமெரிக்கையின் ஆண்டாக இருக்க போகிறது. நீ சுகித்து வாழ்வதற்காக எகிப்துல ஒருவேளை பஞ்சம் இருக்கலாம், எகிப்துல இருள் இருக்கலாம், எகிப்துல வாதைகள் இருக்கலாம். ஆனா உன்னுடைய கூடாரத்தில் வாதைகள் இருக்காது, உன்னுடைய கூடாரத்தில் இருள் இருக்காது, உன்னுடைய கூடாரத்தில் பிரச்சனை இருக்காது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர்கள் கூறுவதில்லை, அவர் உணர்வதில்லை. நான் உங்களோடு நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சொன்னவர் உங்களோடு உணர்கிறார். நல்ல கையை கட்டி ஆண்டவரை அமைச்ச மகிமைப்படுத்துகிறேன். இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியை கேட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். இவ்வளவு பேரை தள்ளிவிட்டவர் ஏன் என்ன தள்ளிவிட? அதுதான் என்னுடைய பிரசங்கத்தோட மையம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நல்ல தகப்பன் ஏன் என்ன தள்ளிவிடல? ஏன் என்ன தள்ளிவிடல? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கப்படுகிறேன். சங்கீதத்தில் எழுதுகிறார், என் தேவனே, என் தேவனே. யார் எழுதுகிறார்? இத தாவீது எழுதுகிறார். இதே வார்த்தையை இன்னொருவர் சொல்லுகிறார், சிலுவையில சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறாரு? பாவத்தினால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவுடைய முகம் மறைக்கப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? என் தேவனே. எல்லாரும் சத்தமா கேளுங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? இயேசு வருத்தப்பட்ட ஒரே ஒரு இடம், மன்னிக்கணும், ரெண்டாவது இடம். முதல்ல இவ்வளவு விளைச்சல்கள் இருக்கிறது, எஜமானுக்கு ஆட்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்டாரு, மனங்கசந்து அழுதாரு. ரெண்டாவது, ஏன்பா என்ன கைவிட்டீங்க என்று சொல்லி அழுதுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்தை நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தள்ளிவிடப்பட்டவராக தான் இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? என்ன இயேசு கிறிஸ்து தள்ளிவிடப்பட்டாரன்னு நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அந்த பாவியா மாறல, ஆனால் நமக்காக பாவமாய் மாறும் பொழுது அவருடைய முகம் மறைக்கப்பட்டதுனால தள்ளிவிடப்பட்டவராக இருந்தார். நான் சொல்லுகிறேன், ஏன் தள்ளிவிடப்பட்டவராக இருந்தார்? நான் தள்ளிவிடப்படக்கூடாது என்பதற்காக என் இயேசு சிலுவையில தள்ளப்பட்டவராக இருந்தார். நான் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக அவர் தள்ளிவிடப்பட்டவராக இருந்தார். என் ஜெபம் கேட்கப்படணுன்றதுக்காக அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாதிருந்தது. என்னுடைய முகம் அவருக்கு மறைக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இயேசுடைய முகங்கள், அவருடைய பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதாக இருந்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த தேவன் சதா காலங்களிலும் மரண வல்லமை நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்க மேல ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் யாராவது
சொன்னாங்கன்னா பிசாசு குற்றப்படுத்த விருப்பப்பட்டா நீங்க சொல்லணும், இல்ல நான் தரிசனம் உடையவனாக இருக்கிறேன், நான் அதிகாரம் உடையவனாக இருக்கிறேன், நான் அங்கீகாரம் உடையவனாக இருக்கிறேன், இனி நான் பாவி என்று அழைக்கப்படுவதில்லை, நான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல மறுபடியும் இந்த வாசலை தாண்டின உடனே குற்ற மனசாட்சி என்ன பண்ணிடும், இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னப்பா பண்ணிட்டு இருந்த, அந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த, அடுத்த பிரச்சனை குழாயடி சண்டை மாதிரி காத்து இருக்கும். நான் சொல்லுங்க, ஆண்டவரே இதற்கு நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன், இவைகள் என்னில் எதுவும் அதிகாரம் இல்லை, அவர் எல்லாவற்றையும் சிலுவையில உங்களுக்கு தந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு சீஷர்களை அழைக்கும் போது முதல்ல கொடுத்தது என்ன தெரியுமா? இவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், பிசாசுகளை துரத்தவும், நோய்களை சுகமாக்குகிற வல்லமையை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அதிகாரம் எப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்க முதிர்ச்சியினால வருகிறது அதிகாரம் இல்ல, நீங்க அழைக்கப்படும் போதே உங்களுக்கு தருகிறதுதான் அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருப்பீரானால் உங்களாலையும் செய்ய முடியும். உங்க ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் அவர்களிடத்தில் தள்ளி விடப்படாதவர்கள் போல இருந்தீர்கள்.